إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون قال رسول الله صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் சூரியன் உதயமாகும் நாட்களிலேயே மிக சிறந்த நாளாக இருக்கக்கூடிய வெள்ளிக்கிழமையிலே அல்லாஹ் நமக்கு விதித்திருக்கின்ற ஜும்மாவுடைய வணக்கத்தை நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லாம் அல்லாஹ்வுடைய ஆலயத்திலே தற்பொழுது ஒன்று குழுமியிருக்கின்றோம். இந்த ஜும்மாவுடைய முழுமையான நன்மைகளை பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தித்தவனாக இந்த ஜும்மாவுடைய பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, இஸ்லாமிய திருமணம் என்ற தலைப்பிலே தொடர்ச்சியாக பல செய்திகளை இந்த ஜும்மாவுடைய உரை வாயிலாக நாம் அறிந்து கொண்டு வருகிறோம். அந்த அடிப்படையிலே இன்று நாம் இந்த திருமணம் சம்பந்தமாக பார்க்க இருக்கின்ற செய்தி என்னவென்றால், நம்முடைய ஜமாத் சார்பாக ஒரு மாத கால தொடர் பிரச்சாரத்தை இஸ்லாமிய திருமணம் என்ற தலைப்பிலே நாம் எடுத்து செயல்பட்டு வருகிறோம். என்ன காரணம் என்றால், இஸ்லாமிய திருமணத்தை பற்றி அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் இந்த இஸ்லாத்தில் சொல்லி தந்திருக்க, அதற்கு மாற்றமாக இன்றைக்கு இஸ்லாமிய சமூகம் நடந்து கொண்டிருப்பதாலும் அதிலிருந்து முற்றிலுமாக தவிர்த்து நபி வழி திருமணங்களை, ஆடம்பரம் இல்லாத திருமணங்களை, இலகுவான திருமணங்களை நாம் நடத்த வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கத்தில் தான் இந்த பிரச்சாரத்தை நம்முடைய ஜமாத் கையில் எடுத்திருக்கின்றது. அன்புக்குரியவர்களே, அதில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற செய்தி, திருமணத்தை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் எல்லாத்தையும் மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது. திருமணத்தை எப்படி முடிக்கணும், திருமணத்தில் என்ன செய்யக்கூடாது, குறிப்பாக ஒரு ஆணுக்கு ஒரு பெண்ணை பார்ப்பதாக இருந்தாலும், ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆணை பார்ப்பதாக இருந்தாலும்
இந்த மணமக்களை தேர்வு செய்யக்கூடிய விதத்தை கூட இஸ்லாம் நமக்கு அழகாக வழிகாட்டுகிறது. இந்த குறிப்பிட்ட இந்த தேர்வைத்தான் இன்றைய ஜும்மாவுடைய உரையில் நாம் பார்க்க இருக்கிறோம். ஏன்னா இது ஒரு முக்கியமான அம்சம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் திருமணம் என்பது இன்று அமையாத ஒரு நிகழ்வு. அந்த யாரை மணமுடிக்க இருக்கிறாரோ அவரோடு தான் கடைசி வரைக்கும் வாழ வேண்டும் என்ற ஒரு ஆசையில தான் திருமணம் முடிப்பாங்க. அப்படி திருமணத்தை நாம் முடிக்கும் பொழுது ஒரு ஆண்மகனை தேர்வு செய்வதாக இருந்தாலும் ஒரு பெண்ணை தேர்வு செய்வதாக இருந்தாலும் எப்படி தேர்வு செய்ய வேண்டும் என்பதை மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு செய்தியை நமக்கு சொல்லி காட்டுறாங்க. இந்த செய்தி நமக்கு பரவலாக தெரிந்திருந்தாலும் இதை நாம் எப்பொழுதுமே நம்முடைய உள்மனதில் ஆழமாக பதிய வைத்துக் கொண்டு இந்த அடிப்படையில் தான் மணமக்களை நாம் தேர்வு செய்ய வேண்டும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, துன்கஹுல் மர்அத்துல் அர்பா, ஒரு பெண் 4 காரணத்திற்காக மணமுடிக்கப்படுகிறாள். ரசூலுல்லாஹ் பொதுவா பெண்ணை சொன்னாலும் பெண்ணை ரசூலுல்லாஹ் சொன்னாலும் இது எல்லாத்துக்கும் சேர்த்து, ஆணுக்கு சேர்த்துதான். அப்ப அந்த அடிப்படையில் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, 4 நோக்கங்களுக்காக ஒரு பெண் மணமுடிக்கப்படுகிறாள். ரசூலுல்லாஹ் அடுக்குறாங்க, லி மாலிஹா, அவருடைய செல்வத்திற்காக, பொருளாதாரம் எப்படி இருக்குது இதை அளவாக வைத்து என்ன செய்வாங்க, திருமணம் முடிப்பாங்க. இரண்டாவது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒலி ஹசபிஹா, அவளுடைய குடும்பத்துடைய பாரம்பரியத்துக்காக, ஏரியாவிலேயே அவங்களுடைய குடும்பம் எப்படி இருக்கு, நல்ல பெரிய குடும்பத்து பெண்ணா, நல்ல வசதியான நல்ல அந்தஸ்தான ஒரு குடும்பமா இருக்கிறாங்களா என்பதை அளவாக வைத்து என்ன செய்வாங்க, திருமணத்தை முடிப்பாங்க. அதே மாதிரி ஓ ஜமாலிஹா, பிரதானமா பார்க்கிறது இதுதான், அழகுக்காக, அழகா இருக்கிறாங்களா, மாநிலம் இல்லாமல் கருப்பாக இல்லாமல் நல்ல வெள்ளையா இருக்கிறாங்களா, அழகா இருக்கிறாங்களா என்ற ஒரு அளவையும் வைத்து திருமணம் முடிக்கக்கூடிய ஒரு நிலையும் பார்க்கலாம். ரசூலுல்லாஹ் இதை 3 சொல்றாங்க. அதாவது அவருடைய பொருளாதாரத்துக்காக, அவருடைய குடும்பத்துடைய பாரம்பரியத்துக்காக, அவளுடைய அழகுக்காகவும் முடிக்கப்படுகிறாள், இன்னொரு காரணத்திற்காக முடிக்கப்படுறாங்க. இதுவும் இருக்குது. அது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒலி தீனிகா, அவளுடைய மார்க்க பற்றுக்காக, நல்ல ஒழுக்கமுள்ள ஒரு பெண்மணியா இருக்கிறாங்களா, சாலிகான பெண்ணா இருக்கிறாங்களா, தொழுகையை நிறைவேற்றுகிறார்களா, இறையச்சவாதியா இருக்கிறாங்களா, ஓகே ஹைர், இது போதும் என்று ஒலி தீனிகா, ஒரு பெண் நல்லொழுக்கமுடைய மார்க்கப்பட்டுள்ளவளாக இருக்கிறாள் என்ற ஒரு காரணத்திற்காகவும் மனம் முடிக்கப்படுகிறார் என்று ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு, ஆகவே நீங்கள் இந்த 4 எதை தேர்வு செய்ய வேண்டும், மேல உள்ள 3 விட்டுருங்க, காசு பணத்தை பார்க்காதீங்க. ஏன்னா பொருளாதாரம் இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு போயிடும். பொருளாதாரம் நிரந்தரம் கிடையாது. இன்னைக்கு கீழ்நிலையில் இருக்கிறவங்க திடீர்னு நாளைக்கு மேல்நிலையில் போயிடுவாங்க. மேல்நிலை இன்னைக்கு இருக்கிறவங்க திடீரென்று கீழ்நிலைக்கும் போயிடுவார்கள். பொருளாதாரம் நிரந்தரம் கிடையாது, அதை பார்க்காதீங்க. குடும்ப பாரம்பரியம், அந்தஸ்து, கௌரவம், இதுவும் நிரந்தரம் கிடையாது, இதையும் நீங்க பார்க்காதீங்க. அதே மாதிரி அழகு, இந்த அழகு நீங்க பார்த்தாலும் இது என்ன இல்ல, நிரந்தரம் இல்லத்தான். காலங்கள் செல்ல செல்ல அழகு கம்மியாகும், நம்முடைய தோற்றத்தில் குறைவு வரும், அதுவும் நிரந்தரம் இல்லை. அதனால் மார்க்கப்பட்டுள்ள இதுதான் கடைசி வரைக்கும் வரும். ஒழுக்கமா இருக்கிறாங்களா, இறைவனுக்கு பயப்படுகிறார்களா, இறையச்சவாதியா இருக்கிறார்களா என்பதை, இந்த 4வது காரணம் இருக்க இல்லையா, இதை பாற்று, இந்த ஒழுக்கத்தை பாற்று, இந்த இறையச்சத்தை பாற்று, மார்க்க பற்றை பார்த்து நீங்கள் என்ன செய்யுங்கள், வெற்றி அடைந்து கொள்ளுங்கள். இல்லை என்றால் உங்களுடைய கை மண்ணாகட்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அன்புக்குரியவர்களே, இந்த நிலையில் நாம் நம்முடைய திருமணங்களை நடத்துகின்றோமா கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். பெரும்பாலும் என்ன தெரியுமா, ஒரு பெண்ணை பார்ப்பதாக இருந்தாலும் சரி, ஒரு மாப்பிள்ளையை பார்ப்பதாக இருந்தாலும் சரி, என்ன பார்க்கணும் தெரியுமா, ஸ்டேட்டஸ். ஸ்டேட்டஸ், இவங்க எப்படிப்பட்ட ஆளு, ஏரியால எப்படி இருக்கிறாங்க, வேணாம்,
காசு பணம் குறைவு இருக்குது, அதே மாதிரி அழகு இல்லை, குடும்ப ஏரியால பெருசா பேசல, ஆனால் தொழுகையாளி, ஆனால் இறைச்சவாதி, ஆனால் கொள்கையோடு இருக்கிறார், பார்த்தா பக்கவான எல்லாம் இருக்குது, எந்த கெட்ட பழக்கமும் இல்லை. ஆனால் நாம் என்ன பார்க்கிறோம், இது இருந்தாலும் குடும்பத்துல பேக்ரவுண்ட் கம்மியா இருக்க, காசு பணம் இல்லையே, சொந்தத்துல கூட முடிக்க மாட்டிருக்கிறாங்க. நெருங்கிய சொந்தமா இருக்கும், கூட பிறந்த தங்கச்சியா இருப்பா, அவள் கீழ்நிலையில் இருப்பதனாலே இவர் அண்ணன் காக்க என்ன செய்வாரு, நம்ம பெரிய உச்சாணி கும்பல இருக்கிறோம், நம்ம போய் எங்க சம்பந்தம் வைக்கிறதா? அப்படி இல்லைன்னா பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த ஸ்டேட்டஸ பாக்குறாங்க, பொருளாதாரம். ஆனா அதை பார்க்க தான் செய்யணும், பார்க்க கூடாதுன்னு கிடையாது. நல்ல சம்பாதிக்கிறாங்களா, ஓரளவுக்கு குடும்பத்தை ஓட்டுவாங்களா? ஆனால் ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, இதை பார்த்தாலும் பிரதானமாக நீங்க என்ன பாருங்க, மார்க்க பற்றை பாருங்கள், ஒழுக்கத்தை பாருங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டினாங்க. அதாவது மாப்பிள்ளை கொஞ்சம் நிறத்துல கம்மியா தான் இருப்பாரு, மாப்பிள்ளை நிறத்துல கம்மியா தான் இருப்பாரு. ஆனா இவருக்கு பார்க்கிற பெண் எப்படி பார்ப்பாங்க, வெள்ளையா வேணும், போட்டோ கொடுப்பாங்க. போட்டோ கொடுத்தா அதுல ஏதோ ஒரு கலர் இதெல்லாம் பண்ணி கொஞ்சம் வெள்ளையா இருக்கிற மாதிரி காட்டிடுவாங்க. நேர்ல போய் பார்ப்பாங்க, போய் பார்த்த உடனே நேர்ல பார்த்த உடனே கலர் தெரிஞ்சிருமா, போட்டோல வெள்ளையா இருந்தாங்களே, நேர்ல என்ன கொஞ்சம் நிறம் கம்மியா இருக்கு, நிறம் கம்மியா இருக்குது, நாங்க யோசிச்சு சொல்றோம். அங்க சொல்ல மாட்டாங்க, யோசிச்சு சொல்லணும் வந்துருவாங்க. என்ன காரணம், இல்ல நிறம் கம்மி, அழகு குறைவு. இப்ப நல்ல தொழுகையாளிப்பா, நல்ல ஓதுவாங்க, நல்ல தக்குவாதாரியா இருக்கிறாங்க, பார்க்கிற வரைக்கும் நம்ம மேலோட்டமா பார்க்க வரைக்கும் நல்ல கொள்கையில உறுதியா இருக்கிறாங்க. இல்ல என் பையனுக்கு செட் ஆகுது. உங்க பையன் என்ன கலரு, அவரு கருப்பா தான் இருப்பாரு, அவரு மாநிலத்துல இருப்பாரு, கலரை வச்சினது ரிஜெக்டட். காசு பணத்துல ரொம்ப கீழ் நிலையில இருக்கிறாங்க, ரொம்ப அடிமட்ட ஃபேமிலி, கஷ்டம். கஷ்டத்தை பார்க்கலாமா? அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு இந்த நிலை நாம் இருக்கக்கூடாது. அல்லாஹ்வே எதை பார்க்கிறான் தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டுறாங்க, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுடைய பொருளாதாரத்தையோ உங்களுடைய தோற்றத்தையோ அல்லாஹ் பார்க்க மாட்டான், மாறாக அல்லாஹ் பார்ப்பது உங்களுடைய உள்ளத்தை அல்லாஹ் பார்ப்பான், உங்களுடைய செயல்பாடுகளை எல்லாம் பார்ப்பான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டுறாங்க. அப்ப நாம என்ன பார்க்கிறோம், ஸ்டேட்டஸ், கௌரவம், அந்தஸ்து, காசு, பணம், அழகு, இந்த மார்க்கப்பட்டெல்லாம் இரண்டாவது தான். ஆனால் பிரதானமாக மார்க்கப்பற்றை பார்க்க வேண்டும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒரே ஒரு வரலாற்று சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்த சம்பவத்தை பாருங்களேன். உண்மையிலேயே பெரும்பாலானவர்களுக்கு இந்த சம்பவங்கள் தெரிவதற்கு வாய்ப்பில்லை. இந்த சம்பவத்தை பற்றி பெரும்பாலானவர்களுக்கு தெரியாமல் போனதற்கு இன்னொரு காரணம் கூட இருக்கலாம். ஆனால் ஹதீஸ்களில் பதிவு செய்யப்பட்ட ஒரு சம்பவம் என்னவென்றால், நபிகளாருடைய காலத்துல, இது சம்பந்தமான இது ரிலேட்டடான ஒரு சப்ஜெக்ட் தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஒரு சஹாபி ஒருத்தர் இருக்கிறார். அவர் யாருன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, அவருடைய நிலை எப்படி இருக்கு பாத்தீங்கன்னா, பொருளாதாரத்தில் ரொம்ப பின்தங்கிய நிலை, காசு பணம் அவர்கிட்ட இல்லை. அதே மாதிரி ஒரு பெரிய குடும்பத்தை சேர்ந்தவரா, அன்றைய அரபு உலகத்துல குறைசி குலம் என்றால் ஒரு பெரிய குலம் பெருசா பார்ப்பாங்க. அது மாதிரியான குறைசி குலத்தை சேர்ந்தவரா என்றால் அதுவும் கிடையாது. அந்த சஹாபி ரொம்ப தாழ்த்தப்பட்ட ஒரு நிலையில இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம அழகா இருப்பாரா, தோற்றம் எப்படி இருக்கு அவருடைய தோற்றம்னா அவலட்சணமான ஒரு நிலை தான். ரொம்ப ஷார்ட்டா இருப்பாங்க, முகத்துல தழும்பா இருக்கும், அவரை பார்த்தாலே சகிக்காது. அவர் ஒரு அவலட்சணமான ஒரு நிலையில இருக்கிறாரு. இப்படி ஒரு சஹாபி, அவருடைய பெயரு, அவருடைய நேம் என்னன்னா ஜுலைபீப் என்று சொல்லக்கூடியது. ஜுலைபீப் ரலியல்லாஹு அன்ஹு. அன்புக்குரியவர்களே, இந்த வரலாற்று செய்தியை நாம் படிக்கும் பொழுது, நாம் பார்க்கும் பொழுது கலங்காத உள்ளங்கள் கூட கலங்கிவிடும். அப்படிப்பட்ட ஒரு உணர்வுபூர்வமான நம்முடைய வாழ்க்கைக்கு படிப்பினை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வரலாறு. இந்த ஜுலைபீப் அவர்கள் சமுதாயத்தில் மட்டரகமா பார்க்கப்படுகிறார். அவரை யாருமே பெருசா பார்க்க மாட்டாங்க. முகத்து ஃபுல்லா தழும்புங்க, முகத்து ஃபுல்லா தழும்பு, காசும் இல்ல, பணமும் இல்ல, அந்தஸ்தும் இல்ல, எதுவும் இல்ல, பழக மாட்டிருக்கிறாங்க. ஸ்டேட்டஸ், இவரெல்லாம் ஒரு மனுஷனா அப்படிங்கிற மாதிரி. அப்படி நாம் அப்படி இருந்த கூடாது. இன்னைக்கு நம்முடைய சமூகத்துல ஒருவர் ஏழ்மை நிலையில் இருக்கிறார், அவருடைய தோற்றத்தை அல்லாஹ் கொஞ்சம் அழகுல குறைவா வச்சிருக்கிறான். அவரோடு சேர்ந்து பழகணும், அவர்கிட்ட பேசணும்,
அவர்கிட்ட சலாம் சொல்லணும், அவரை நாம மதிக்கணும். இவன்லாம் ஒரு மனுஷனா என்ற ஒரு நிலைக்கு நாம போயிடக்கூடாது. அது மாதிரியான ஒரு நிலையில தான் இந்த ஜுலைபி என்று சொல்லக்கூடிய சஹாபி இருக்கிறாங்க. இவருக்கு ஒரு கட்டத்துல திருமணம் முடிக்கக்கூடிய ஒரு ஸ்டேஜ் வருது. கவனமா கேட்கணும். திருமணம் முடிக்கக்கூடிய ஒரு ஸ்டேஜில் அவர் வந்த உடனேயே அவர் தனக்கு துணையை தேர்வு செய்கிறார். நாமளும் கல்யாணம் முடிக்கணும் என்பதற்காக பெண் பார்ப்பதற்காக என்ன செய்யறாரு, முயற்சி இருக்கிறார். கொடுத்தாங்க நினைக்கிறீங்களா? யாருமே கொடுக்கல. ஒரு ஆள் கூட கொடுக்க முன் வரல. ஏன்? நாம தான் பார்க்கிறது என்னத்த? காசு இருக்கா, பணம் இருக்கா, அழகு இருக்கா, அந்தஸ்து இருக்கா, இதெல்லாம் பார்க்கிறோமா இல்லையா? அதனால் இந்த மனிதருக்கு, இந்த சஹாபிக்கு யாருமே பெண் கொடுக்க முன் வரவில்லை. யாருமே வரலங்க. அவருடைய மனநிலை எப்படி இருக்கும் நினைச்சு பாருங்க. எனக்கு இந்த சமுதாயத்தில் கல்யாணம் முடிப்பதற்கு பெண் தர மாட்டிருக்கிறாங்களே, என்ன காரணம்? என்னுடைய முகம் காரணம், என்னுடைய உயரம் காரணம், எந்த காசு பணம் இல்லை, நான் ஒரு தாழ்த்தப்பட்ட நிலையில இருக்கிறேன், என்னை மட்டமா மக்கள் மதிக்கிறாங்களே, அதனால தான் பொண்ணு தர மாட்டிருக்காங்க என்ன நினைச்சிருப்பாரா இல்லையா? வீடு வீடா போறாரு, யாருமே கொடுக்கல. ஜுலைபி உங்களுக்கா? முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. காரணம் தோற்றம், அழகு, காசு பணம். இவர் ஒரு முடிவு எடுக்கிறார், வேற வழியே இல்லை, நாம ரசூலுல்லாஹ் கிட்ட போயிடுவோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேடி வருகிறார் ஜுலைபி அவர்கள். யா ரசூலுல்லாஹ், எனக்கு நீங்க ஒரு உதவி செய்யணும். என்ன உதவி? ஆனா ரசூலுல்லாஹ் அவங்க மேல எப்படி தெரியுமா இருந்தாங்க? அவ்வளவு பாசம். சுப்ஹானல்லாஹ். ரஹ்மத்துல் ஆலமீன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஜுலைபி ரலியல்லாஹு அன்ஹு மேலே அவ்வளவு பாசம், அவ்வளவு அன்பு. ஊரெல்லாம் ஒதுக்கி வைக்குது, ஆனா ரசூல் அப்படி ஒதுக்கல. ஊரே ஒதுக்கினாலும் இவர் என்னுடைய அருமை தோழர் என்ற நிலையில தான் ரசூலா பழகிட்டு இருந்தாங்க. அப்படிப்பட்ட அந்த தோழர் அல்லாஹ்வுடைய தூதத்தை வந்து கோரிக்கை வைக்கிறாங்க. யா ரசூலுல்லாஹ், ஊரெல்லாம் பெண்ணு கேட்டு பார்த்துட்டேன், ஒருத்தர் தரமாய் தெரியல, நீங்க கேட்டா தருவாங்க, நீங்க கேட்டா தருவாங்க, எனக்காக நீங்க என்ன செய்யுங்க, பெண்ணு கேளுங்களேன் அப்படிங்கிறாங்க. ரசூலுல்லாஹ் என்ன முடிவு எடுக்கிறாங்க தெரியுமா? ஊரே சேர்ந்து ஒதுக்குது, இவருக்காக நான் எடுக்கிற முயற்சி. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு ஜுலைபி அவர்களுக்காக பெண் பார்ப்பதற்காக செல்கிறார்கள். யார் செல்றா? சாதாரண மனிதர் செல்லல, உலகத்துக்கு அருட்கொடை அனுப்பப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஜுலைபி அவர்களுக்காக பெண் தேட செல்கிறார்கள். ஒரு மனிதரை சந்திக்கிறாங்க அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள். அப்போ அந்த மனுஷத்தை போயிட்டு கேட்கிறாங்க, நான் வந்து உங்களிடத்துல ஒன்னு கேட்கணும். என்ன செய்தி யார் ரசூலுல்லாஹ்? சொல்லுங்க. உங்களுக்கு பெண் இருக்குன்னு கேள்விப்பட்டேன், உங்களுடைய பெண்ணை நீங்கள் மணமுடித்து தருவீர்களா அப்படின்னு கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹ் அந்த மனிதத்தை கேட்கிறாங்க, உங்க பெண்ணை நீங்க மணமுடித்து தருவீர்களா அப்படின்னு கேட்கிறாங்க. அவருக்கு சந்தோஷம், பயங்கரமான சந்தோஷம். அவர் என்ன நினைச்சுக்கிட்டாருன்னா, ரசூலுல்லாஹ்க்கு தான் பொண்ணு கேட்கறான்னு நினைச்சுக்கிட்டாங்க. ரசூலுல்லாஹ்க்கு தான் ஏன்னா மணமுடித்து தருகிறா அப்படி கேட்கும் பொழுது அவங்க ரசூலுல்லாஹ் கேட்க நினைச்சிட்ட உடனே அல்லாஹ் அக்பர், இதை விட எங்களுக்கு வேற என்ன வேணும் யார் ரசூலுல்லாஹ், தாராளமா உங்களுக்கு நான் மணமுடித்து தருகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே ரசூலுல்லாஹ் புரிஞ்சுக்கிட்டாங்க. அவருடைய சந்தோஷத்தை பார்த்து புரியுறாங்க, இவர் நமக்கு நினைச்சுக்கிறார் போல. அப்ப ரசூலுல்லாஹ் அந்த மனுஷர்ட்ட சொல்றாங்க, பெண்ணு கேட்டது எனக்கு இல்லை அப்படிங்கிறாங்க. பெண்ணு கேட்டது எனக்கு இல்லை. பின்னர் யாருக்கு யார் ரசூலுல்லாஹ்? உங்களுக்கு இல்லைன்னா இப்ப யாருக்கு? இந்த ஜுலைபி ஒருத்தர் இருக்கிறாரே அவருக்கு தான். உடனே அப்படியே பின்வாங்குகிறார், சடனா பின்வாங்குகிறார். அல்லாஹ்வுடைய தூதரே, ஜுலைபி பா, இல்ல என் மனைவிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கிட்டா. ஏன்? ரசூலுல்லாஹ் மொட்டையா கேட்கும் பொழுது ஒத்துக்கிட்டாங்க, மனைவிட்ட கேட்கலாம் சொல்லல. ஜுலைபின்னு சொன்ன உடனே கொஞ்சம் தடுமாறி என் மனைவிட்ட கேட்கணுமே அப்படின்னு நினைச்சாரு, பின்னாடி போற. அப்ப எந்த அளவுக்கு ஜுலைபி ஒரு மட்டகரமா நடத்தப்பட்டிருக்காங்க பாக்குறீங்களா? ரசூலுல்லாஹ் பாக்குறாங்க மனைவிட்டியா, சரி ஓகே. அவங்க மனைவி அதுக்கப்புறம் கூப்பிட விடுறாங்க, மனைவி வராங்க, சந்திக்கிறாங்க, பேசுறாங்க. இந்த வரலாறு பல ரிவாயத்துல வருது, பல்வேறு விதத்துல பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்ப அந்த அம்மாட்ட கேட்கிறாங்க, உங்களுடைய பெண்ணை மணமுடிச்சு தரீங்களா? அங்கே இப்படிதான் கேட்கிறாங்க, உங்களுடைய பெண்ணை மணமுடிச்சு தரீங்களா? அவங்களுக்கு ரெட்ட சந்தோஷம். அல்லாஹ்வுடைய தூதர் எங்களுக்கு மருமகனா வருது சாதாரண விஷயமா? பெரும்பாக்கியங்களோ, அல்ஹம்துலில்லாஹ், தாராளமா அப்படிங்கிறாங்க. இல்ல எனக்கு இல்ல, சொல்ல எனக்கு இல்ல. பின்னர் யாருக்கு அப்படிங்கிறாங்க.
இந்த ஜுலைபீபின் ஒரு மனிதர் இருக்கிறாரே, அந்த மனுஷருக்காகத்தான் நான் பொண்ணு கேட்டு வந்தேன் அப்படின்னு சொன்ன உடனே ரசூலுல்லாஹ் அவங்க கேட்குறாங்க, அதாவது ஜுலைபீபுக்கா? யார் அந்த ஜுலைபீப் இருக்கிறாரே, அந்த ஜுலைபீபுக்கா? அந்த ஜுலைபீபுக்கா? இப்படி 3 தடவை கேட்குறாங்க. ஆமா வந்தவருக்கு தான். அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹ்வுக்காக நீங்க எங்களை மன்னிச்சிருங்க, அல்லாஹ்வுக்காக எங்க நீங்க மன்னிச்சிருங்க, ஜுலைபீபுக்கு நினைச்ச முடியாது, நாங்க தர முடியாது அப்படின்றாங்க. யார் கேட்டு? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டு அவங்க மறுத்துட்டாங்க, முடியாதுன்ட்டாங்க. ரசூலுல்லாஹ் போயிடுறாங்க, வருத்தப்பட்டு தான் போறாங்க ரசூலுல்லாஹ். இந்த சம்பவம் அவங்க வீட்டில் நடக்குது. இப்படி வந்து கேட்டாங்க, நம்ம மறுத்துட்டோம். இத அந்த பெண் இருக்காங்க இல்லையா, இவங்களுடைய குழந்தை, இவங்களுடைய மகள், அவங்கள தான் கேட்டு போனாங்க ரசூலுல்லாஹ். அந்த பெண்மணி வந்து என்ன செய்றாங்க, இந்த 2 பேர்த்தையும் பேச, வாப்பாட்டையும் மட்டையும் பேசுறாங்க. என்ன சம்பவம், என்ன ஒரே சலசலப்பா இருக்கு, என்ன சங்கதி அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அவங்க சொல்றாங்க, வாப்பா அம்மா சொல்றாங்க, இல்ல இந்த மாதிரி உன்னை பெண் கேட்டு வந்தாங்க, ஜுலைபீபுக்காக கேட்டு வந்தாங்க, நாங்க தரமாட்டோம் சொல்லிட்டோம் அப்படின்ட்டு பாப்பாவும் அம்மாவும் சொல்றாங்க. உடனே அந்த பெண்மணி எடுத்த முடிவு இருக்கா இல்லையா, அதுதான் நமக்கு இங்க மிகப்பெரிய ஒரு ரோல் மாடல். அந்த பெண்மணிக்கு தெரியும் ஜுலைபீப் யார் என்று தெரியும். அப்ப ரசூலுல்லாஹ் வந்துட்டு போனதுக்கு அப்புறம் இந்த சம்பவம் நடக்குது. தன்னுடைய தாயார் இடத்திலும் தன்னுடைய தந்தை இடத்திலும் அந்த பெண்மணி சொல்றாங்க, ஹல் தருத்துன அலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அம்ரஹு, ஏன் நீங்க இப்படி அலட்சியமா நடந்துக்கிறீங்க? உங்ககிட்ட வந்து பெண் கேட்டது யார்? அல்லாஹ்வுடைய தூதர் இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதரே வந்து உங்ககிட்ட பெண்ணு கேட்டாங்கன்னு சொன்னா அதை நீங்க மறுப்பீங்களா? நீங்க மாட்டேன்னு சொல்லுவீங்களா? யார் வந்து கேட்டிருக்கிறா? அல்லாஹ்வுடைய தூதர் வந்து கேட்டிருக்கிறாங்க. சொல்லிட்டு அந்த அம்மா சொல்றாங்க, இது ஃபஊனி அப்படிங்கிறாங்க, என்னை ஜுலைபீபிடம் நீங்கள் ஒப்படையுங்கள் அப்படிங்கிறாங்க. என்னை நீங்கள் ஜுலைபீபிடம் ஒப்படையுங்கள் சொல்லிட்டு அந்த பெண்மணி சொன்ன வார்த்தைகள் தான் எப்படி சொல்றாங்க பாருங்க. அதாவது அதாவது அல்லாஹ் என்னை, இந்த ஜுலைபீபை நான் திருமணம் முடித்தால் அல்லாஹ் என்னை ஒருபோதும் கைவிட மாட்டான், அல்லாஹ் கைவிட மாட்டான். எனக்கு அல்லாஹ் ஒருபோதும் கேட்டை தர மாட்டான், அல்லாஹ் எனக்கு ஒருபோதும் உதவி செய்யாமல் இருக்க மாட்டான். அல்லாஹ்வுடைய தூதர் சிபாரிசு செய்றாங்கன்னா அவர் சாதாரண ஆளா இருக்க மாட்டாரு, இறையச்சத்துல ஓங்கி போய் இருப்பாரு, அவர் நல்லபடியா தான் இருப்பாரு. ஏன்னா ரசூலுல்லாஹ் ரெக்கமெண்ட் பண்றாங்க. நீங்க ஏன் மறுக்கிறீங்க? ரசூலுல்லாஹ் சொல்லி நீங்க மறுப்பீங்களா? இப்படி அந்த அம்மா, அந்த பெண்ணை தன்னுடைய தாய் தந்தை கேட்ட உடனேயே அவங்களுக்கு வேற ஒண்ணும் முடியல. ஓகே, நீ சம்மதித்து விட்டால் ஓகே. ரசூலுல்லாஹ் போய் நேரா போய் அந்த அவர் சொல்ல, அந்த மனிதர் சொல்றார், அல்லாஹ்வுடைய தூதரே, என்னுடைய மகள் சம்மதித்து விட்டால் கல்யாணத்தை நடத்துங்க அப்படிங்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ், எப்படிப்பட்ட மனநல பார்த்தீங்களா? எதை பார்த்தால் அந்த பெண்மணி, அந்த தீன் குல பெண்மணி, நாம் எல்லோரும் சொல்லுகிறோம் தீன் குல பெண்மணி, தீன் குல பெண்மணி என்று. ஆனால் வரனை எப்படி தேடுகிறோம்? இவரை மாதிரி இருக்கணும், அவரை மாதிரி இருக்கணும், நல்ல காசு பணம் இருக்கணும், நல்ல பொருளாதாரம் இருக்கணும், ஏரியால பெரிய அந்தஸ்துல இருக்கணும். அந்தஸ்தை பார்த்து, காசு பணத்தை பார்த்து, அழகை பார்த்து முடிக்கிறோமே. எத்துணை திருமணங்கள் உடனடியாக டைவர்ஸ் ஆயிருக்குது, எத்துணை திருமணங்கள் உடனடியாக பிரிந்திருக்கிறது. நம்மூரை எடுத்துக்கொண்டால் அந்த பேச்சு அடிபட்டு தான் இருக்குது. குலா தலாக்கு, குலா தலாக்கு, எல்லாத்தையும் பார்த்து தானே முடிக்கிறோம். ஏன்? எதை பார்க்க வேண்டும்? இந்த பெண்மணி சொன்னாங்களே, அவர் அழகுல கம்மி, அவர் பொருளாதாரம் இல்ல, குள்ளமாத்தான் இருப்பாரு, யாருக்கு அவரை பிடிக்காதுதான். நான் அவருடைய உள்ளத்தை பார்க்கிறேன். ரசூலுல்லாஹ்வே ரெக்கமெண்ட் பண்ணாங்கன்னா அவர் இறைச்சவாதியா இருப்பாரு, அவர் என்ன கண்டிப்பா ஒழுங்கா நடத்துவாரு என்று சொல்லி திருமணம் முடிகிறது. அன்புக்குரியவர்களே, திருமணம் முடிகிறது. அவருடைய வாழ்க்கையும் சுபிச்சமாக அப்படியே சென்று கொண்டிருக்கிறது. இந்த குடும்பத்தை நீங்க பாருங்களேன். இப்படி மார்க்கம் சொன்ன பிரகாரம் திருமணம் முடிச்சதுனால எதையும் தாங்கக்கூடிய ஒரு நிலைக்கு அந்த குடும்பம் வந்துடுறாங்க. திருமணமான சில நாட்கள்ல, கொஞ்ச நாள்ல ஜுலைபீபுடைய வாழ்க்கை நல்ல அழகா போயிட்டு இருக்கு. ஆனா கொஞ்ச நாள்ல ஒரு போர் ஒன்று அறிவிக்கப்படுகிறது. ஒரு போர். இந்த ஜுலைபீப் என்ன பண்றாரு? நமக்கு கிடைத்த மனைவி தங்கமான மனைவி,
ஊரே சேர்ந்து எனக்கு பொண்ணு தரலன்னு சொன்னாங்க. ஆனா இந்த பெண் என்னை மனமுடித்தாள் என்றால் எவ்வளவு பாசமா இருந்திருப்பாங்க. அவ்வளவு பாசத்துக்குரிய மனைவிக்கு இந்த சுலைபீப் அவர்கள் பஜார்ல தெருல போயிட்டு, கடை தெருல போயிட்டு ஒரு அன்பளிப்பை வாங்க போயிருக்கிறார். வாங்க போன இடத்துல தான் போருக்கு அறிவிப்பு வருது. எதுக்கு போருக்கு அறிவிப்பு வந்த உடனே அன்பளிப்பை தூக்கி கடாசி விட்டு நேரா போருக்கு போறாரு. புது மாப்பிள்ளனா தோப்புக்கு தான் போவோம், தொழுகை கூட வர மாட்டோம். புது மாப்பிள்ளை சொன்னா டூருக்கு தான் போவோம், மார்க்க பணிகளுக்கு வர மாட்டோம். என்ன பாய் மாப்பிள்ளையை கூப்பிடுறிய, ஒரு நன்மையான காரியத்துக்கு வாங்கல, இப்பதான் கல்யாணம் முடிஞ்சிருக்கு, ஜாலியா இருக்க வேணாமா? இவர் கல்யாணம் முடிஞ்சு சில நாள் தான் ஆகுது. அதுவும் அரிதிலும் அரிதாக கிடைத்த மனைவி. அந்த மனைவியை விட்டு நினைச்சாரு. போர் என்று அறிவிப்பு வந்த உடனே போருக்கு செல்கிறார். அந்த போரில் இஸ்லாமியர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி கிடைக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதருடைய தலைமையில் அந்த போர் நடக்கிறது. போர் முடிஞ்சு வெற்றி இஸ்லாமியர்கள் பக்கம் வந்த உடனே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சிங்கமன ஒரு இடத்துல உட்கார்றாங்க. ஜெயிச்சிட்டாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய தலைமையில போர் ஜெயிக்கப்பட்டிருக்கு. அப்படி சிங்கமன அப்படி உட்கார்றாங்க. ரசூலுல்லாஹ் உட்கார்ந்துட்டு மக்கள்கிட்ட கேட்கிறாங்க. என்ன கேட்கிறாங்கன்னா, ஹல் தஃகிதுன மின் அஹத், நீங்க யாரையும் தேடுறீங்களா? பொதுவாக இப்படிதான் கேட்பாங்க. முதல்ல சொல்லுவாங்க, யாரெல்லாம் சைதாக்கப்பட்டாங்களோ அவங்களாம் நீங்க கொண்டு வந்துருங்க அப்படிம்பாங்க. ரசூலுல்லாஹ் பார்வைக்கு கொண்டு வருவாங்க. உடனே எல்லாத்தையும் கொண்டு வந்துடுறாங்க. எல்லாத்தையும் கொண்டு வந்து ரசூலுல்லாஹ் அடுத்தது கேட்கிறாங்க மக்கள்கிட்ட, ஹல் தஃகிதுன மின் அஹத், நீங்க வேற யாராவது தேடுறீங்களா? வேற யாரும் மிச்சம் இருக்கிறாங்களா? சஹாபாக்கள் சொல்றாங்க, ஃபுலானுன் ஃபுலான் ஃபுலான் அப்படிங்கிறாங்க. ஆமா, இன்னார் இருக்கிறாங்க, அப்ப எடுத்துருவாங்கன்னு அது மூணு பேரை காணோம், 3 பேரை தேடி கொண்டு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் ரசூலுல்லாஹ் உடல் அதுக்கப்புறம் கேட்கிறாங்க, ஹல் தஃகிதுன மின் அஹத், வேற யாராவது நீங்க தேடுறீங்களா? வேற யாராவது மிச்சம் இருக்கிறாங்களா? போர்ல வந்து கலந்துகிட்ட யாரா இருக்காங்களா? லா யா ரசூலுல்லாஹ், யாரும் கிடையாது அப்படிங்கிறாங்க. உடனே ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நான் ஒருத்தர் தேடுறேன் அப்படிங்கிறாங்க. நான் ஒருத்தர் தேடுறேன், என்னுடைய அருமை தோழர் சுலைபீப் அவர்கள் இந்த போரில் கலந்து கொண்டார். சஹாபாக்கள் அப்ப கூட பார்க்கலங்க, சுலைபீப் அந்த அளவுக்கு மதிச்சாங்க. குள்ளமா, உயரம் கம்மியா, முகத்துல புருவா தழும்பா வந்தாலே யாரும் கண்டுக்கல. ஆனா சுலைபீப் போர்ல கலந்துக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் தேடுறாங்க, என்னுடைய அருமை தோழர் சுலைபீபை நான் தேடுறேன். அப்பதான் சஹாபாக்களுக்கு ஞாபகம் வருது, அப்படியா சுலைபீப் கலந்துக்கிட்டாரா, போய் நீங்க பாருங்க அப்படிங்கிறாங்க. உடனே சஹாபாக்கள் உடனடியா போய் தேட போறாங்க. தேடினா ஒரு இடத்துல சுலைபீப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குத்துயிரும் கொலையுருமாக 2 கைகள் வெட்டப்பட்ட நிலையில ஷஹீதாக்கி ஒரு இடத்துல கிடக்குறாங்க. அவரை சுத்தி 7 காஃபிர்கள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ், எப்படிப்பட்ட நிலை பாருங்க. போர்ல கலந்துக்கிறாரு, ஒரு 7 பேரை என்ன செஞ்சிருக்கிறாரு, வெட்டி வீழ்த்திருக்கிறார். அவரை சுத்தி 7 காஃபிர்கள் கிடக்குறாங்க. இவரும் 2 கைகள் துண்டிக்கப்பட்டு இறந்த நிலையில் ஷஹீதாக்கப்பட்ட நிலைக்கிறாங்க. உடனே ரசூலுல்லாஹ் கிட்ட போய் தகவல் சொல்றாங்க, யார் ரசூலுல்லாஹ், நீங்கள் தேடின உங்களுடைய அருமை தோழர் சுலைபீப் ஷஹீதாக இருக்கிறார். ரசூலுல்லாஹ் கொண்டு வாங்கன்னு சொல்லலங்க, கொண்டு வாங்க சொல்ல நேரடியா போறாங்க. ரசூலுல்லாஹ் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சுலைபீப் இருந்த இடத்துக்கு நேரா போறாங்க. போய் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ரொம்ப ஷார்ட்டா தான் இருப்பாங்க, ரொம்ப குள்ளமா தான் இருப்பாங்க. ரசூலுல்லாஹ் தன்னுடைய கையினாலே என்ன செய்றாங்க, சுலைபீபை அப்படியே தூக்குறாங்க. கையில தூக்கி சுலைபீபை பார்த்து சொல்றாங்க, சுலைபீபே, உனக்கு 2 கரங்கள் இல்லை, உன்னுடைய 2 கரங்கள் என்னுடைய 2 கரங்கள் அப்படிங்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பதிலுங்க, சாதாரண விஷயம் இல்ல. இன்னைக்கு நாம எல்லாம் ரசூலுல்லாஹ் பார்க்கணும் தேடுறோம், நாளை மறுமையில் அல்லாஹ்வுடைய தூதரோடு இருக்கணும் நினைக்கிறோம். ரசூலுல்லாஹ் சுலைபீபை இந்த உலகத்திலே சொன்னார்கள், உனக்கு 2 கைகள் இல்ல, உன்னுடைய 2 கை என்னுடைய கை அப்படிங்கிறாங்க ரசூலுல்லாஹ். சொல்லிட்டு சுலைபீபை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், ஹாதா மின்னி வ அன மின்ஹு, ஹாதா மின்னி வ அன மின்ஹு, ஹாதா மின்னி வ அன மின்ஹு என்று 3 தடவை சொல்கிறார்கள். சுலைபீபே, நீ என்னை சேர்ந்தவன், நான் உன்னை சேர்ந்தவன், நீ என்னை சேர்ந்தவன், நான் உன்னை சேர்ந்தவன், நீ என்னை சேர்ந்தவன், நான் உன்னை சேர்ந்தவன். இதுதாங்க மிகப்பெரிய வெற்றி. யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதரை சேர்ந்து வாழ்ந்தார்களோ அவர்கள் நாளை மறுமையில் ஜன்னத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருப்பார். எப்படிப்பட்ட பாக்கியம்! ஏன் இந்த அந்தஸ்து? மார்க்கம், மார்க்கத்தை பார்த்தாங்க.
கொள்கையை பார்த்தார்கள். இந்த உலகத்துடைய ஆதாயம், இந்த உலகத்துடைய செல்வம், இந்த உலகத்திற்கு கூடிய அழகு எதையுமே இந்த குடும்பம் பார்க்கல. அதனால் இவ்வளவு பெரிய ஒரு அந்தஸ்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமா கொடுத்தான்னு சொன்னா இதை பார்க்க வேண்டும். அன்பானவர்களே, இந்த வரலாறு நமக்கு முக்கியமான செய்தி என்ன? அழகு பார்க்கலாம். பிரதானமாக என்ன பாருங்க, மார்க்கம் இருக்கிறதா? நல்ல தொழுகையாளியா இருக்கிறானா? நல்ல ஓதுறானா? அல்லாஹ்வுக்கு பயந்து நடக்கிறாங்களா? கெட்ட வார்த்தை பேசாம இருக்கிறாங்களா? இறைச்சவாதியா இருக்காங்களா? கிராண்டட் சொல்லுங்க. முதல் ஃபர்ஸ்ட் இத பாருங்க, அதுக்கப்புறம் எல்லாத்தையும் பாருங்க. காசு, பணம், அந்தஸ்து, புகழ், போக எல்லாரும் பின்னாடி பாருங்க. ஏன்னா எதுவுமே நிலைக்காதுங்க, எதுவுமே நிலைக்காது. இது மட்டும் தான் நிலைக்கிறது. ஒழுக்கம், நல்ல ஒழுக்கமான ஆளா இருக்கிறாரா? தக்குவாதாரியா இருக்கிறாரா? இதை பார்த்து நீங்கள் முடித்து நீங்கள் வெற்றி அடைந்து கொள்ளுங்கள். இல்லையே உங்களுடைய கைகள் மண்ணாகட்டும் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்களே. ஆக அன்புக்குரியவர்களே, இந்த திருமணத்தில் முக்கியமாக நாம் பார்ப்பது ஒழுக்கம், இறையச்சம், மார்க்கப்பட்டு இப்படிப்பட்ட மணப்பெண்ணை, இப்படிப்பட்ட மணமகனை தேர்வு செய்து நம்முடைய திருமணங்களை நாம் அமைத்துக் கொண்டு இவ்வுலகத்திலும் நாளை மறுமையிலும் வெற்றி பெறக்கூடிய நன்மக்களாக நாம் இருப்போம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை உங்களுக்கும் எனக்கும் நம்முடைய குடும்பத்தவர்கள் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தித்தவனாக முதல் உரையை முடித்துக் கொள்கின்றேன். கொஞ்சம் முன்னாடி வந்துருங்களேன், பின்னாடி நிற்கிறாங்க, உட்கார்ந்துருவாங்க. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இஸ்லாமிய திருமணம் என்பது மார்க்கம் நமக்கு அழகாக வழிமுறையை காட்டியிருக்கிறது. எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது. திருமணத்தில் மிக பிரதானமாக பார்ப்பது இரண்டு விஷயங்கள் தான். ஒன்று மகர், இன்னொன்று வலிமா. மகரை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதை நீங்கள் மனமும் வந்து கொடுங்கள். அந்த பெண்கள் எதை கேட்டாலும் என்ன செய்யுங்க, உங்களுக்கு சக்திக்கு உட்பட்டு நீங்கள் கொடுத்துருங்க. அல்லாஹ் சூரா நிசால 4வது அத்தியாயம் 4வது வசனத்தை பேசுறான். வாத்துன் நிசா சதுகாத்திஹின்ன நிஹலா. நீங்கள் மனமுடிக்கக்கூடிய அந்த மணமகளுக்கு உங்களுடைய மகர் தொகையை மனமு வந்து கொடுங்கன்னு அல்லாஹ். இது ஒரு சட்டம், இது பிரதானம் பார்க்கணும். நாம தான் என்ன செய்யணும், பெண்ணுக்கு முடிக்கக்கூடிய ஆண்கள் தான் பெண்ணுக்கு காசு பணத்தை கொடுக்கணும், மகரை கொடுக்கணும். ஆனா இன்னைக்கு என்ன நிலை அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னா அப்படியே நேர்மாற்றம். பெண்ணுக்கிட்ட என்ன செய்யறாங்க, கைக்கூலிகளாக, வரதட்சணையாக, காசாக, பணமாக, நகையாக, நட்டுகளாக, சீராக, நம்ம ஊர்ல வீடாக, வீடும் கண்டிப்பா என்ன செய்யணும், கொடுக்கணும். பொம்பளை பிள்ளை இருக்குதுன்னு சொன்னா, ஒரு வீட்டில் 2-3 பொம்பளை பிள்ளைன்னு சொன்னா அந்த 3 பொம்பளை பிள்ளைக்கு என்னது, ஒரு வீட்டை தகப்ப ரெடி பண்ணணும். ஏன்னா வீடு கொடுக்கணும்ல. எவ்வளவு பெரிய ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை, ஒரு மோசமான ஒரு நிலை, மார்க்கத்துக்கு அப்படி நேர்மாற்றமான முறை. இதெல்லாம் வரதட்சணை தான் அடங்கும். அன்புக்குரியவர்களே, இந்த வரதட்சணை ஒழிக்கப்பட வேண்டும். இந்த டௌரி இருக்கக்கூடாது. வரதட்சணை இல்லை என்றால் இலகுவாக குமர்கள் எல்லாம் ஈஸியாக கரையேறுங்க. இந்த வரதட்சணை இருக்கிறனால தான் 20, 22, 23, 25 வயது வரைக்கும் திருமணம் முடிக்காம இன்னைக்கும் முதிர் கன்னிகளா இருக்கிறார்கள். ஏன் இன்னும் திருமணம் ஆவலையா? ஏன் ஆவல? வரவெல்லாம் நிறைய கேட்கிறான், காசு பணத்தை கேட்கிறான், 10 பவுன் நகையை போடுறான். ரேட்டு என்ன ரேட்டு? நாங்களோ ஒரு நடுத்தர குடும்பம், படிச்சவனுக்கு ஒரு ரேட்டு, படிக்காதவனுக்கு ரேட்டு, இப்படி கைக்கூலி கேட்கிறாங்களே, வீடு வேற கேட்கிறாங்களே என்று இப்படி பெண்களிடமிருந்து வரதட்சணையாக வாங்கிறோமே. இதை வாங்கக்கூடியவர்கள் சிந்திக்க வேண்டும். மார்க்கத்துக்கு அப்படியே நேர்முறமானது. இந்த வரதட்சணையால் பல மோசமான விபரீதங்கள் சமுதாயத்தில் இருக்கு, நிறைய இருக்குது. ஒரே ஒரு விஷயத்தை சொல்றேன். சின்ன பிள்ளையிலேயே என்ன செஞ்சாங்க, சில நேரத்தில் பொம்பளை பிள்ளைன்னு தெரிஞ்ச உடனேயே சாடிச்சிடுறாங்க. ஒரு கட்டம் இருந்துச்சு, இன்னைக்கு இல்ல குறைஞ்சிருக்குது. ஆனால் இன்றைய வரைக்கும் இந்த வரதட்சணை கொடுமை இந்த சமூகத்தில், தமிழ்நாட்டில், இந்தியாவில் தலைவிரித்து ஆடுகிறது. தற்கொலை பண்ணிக்கிறாங்க, சூசைட் பண்ணிக்கிறாங்க, இல்லை என்றால் வேலை தாண்டி விடுகிறார்கள். என்ன காரணம்? வரதட்சணை. வரதட்சணை ஏதாவது காரணம் சொல்ல முடியுமா? பெண்ணுக்கிட்ட வாங்குறமே வீடு, காசு பணம், காசு பணம், நகை நட்டு, பீரோல், அது இது, வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜ், காரு, பைக் என்று வாங்குறோமே, ஒரு காரணம் சொல்ல முடியுமா? இதனால தான் இந்த பெண்ணுக்கிட்ட நான் வாங்குறேன் ஒரு காரணம் சொல்ல முடியாது. நீங்க கொடுப்பதற்கு 1008 காரணம் சொல்லலாம். நீ மகரா கொடுப்பதற்கு அதுக்கு 1008 காரணம் இருக்கு. பெண்கள் தேர்ந்து வாங்கக்கூடிய வரதட்சணைக்கு ஒரு காரணம் கூட சொல்ல முடியாது. ஏன்? திருமணத்துக்கு அப்புறம் தியாகம் பண்ணுவது பெண்கள், திருமணத்துக்கு அப்புறம் தியாகம் செய்வது முழுக்க முழுக்க பெண்கள். உன்னுடைய வாரிசை வைத்து சுமக்கிறாள்,
அவள் சுமக்கக்கூடிய அந்த காலகட்டம் இருக்கா இல்லையா, எவ்வளவு கஷ்டப்படுறா. அந்த கஷ்டத்துக்கு நீ அவளுக்கு கொடுக்கணுமா இல்ல அவள்கிட்ட இருந்து வாங்கணுமா? பெற்றெடுக்கிறாளே, பிரசவ வேதனை என்பது சாதாரண வேதனையா? பிரசவ வேதனை அளந்து சொல்றான். மரணத்துடைய உச்சிக்கு போயிட்டு வராங்க. 60 டால் 70 டால் 80 டால் வரைக்கும் வேதனைப்படுகிறார்கள். அந்த வேதனை அடைந்துதான் ஒவ்வொரு பெண்ணும் தன்னுடைய குழந்தையை பெற்றெடுக்கிறார்கள். இந்த வேதனைக்கு நீ அவளுக்கு காசு கொடுக்கணுமா இல்ல அவள்கிட்ட இருந்து காசை வாங்கணுமா? எந்த முகாந்தரம் இல்லைங்க பெண்கள்ட்ட இருந்து காசு வாங்குவதற்கு, வீடு வாங்குவதற்கு, நகை வாங்குவதற்கு. ஏன் இவ்வளவு சிரமமாக்கி வச்சிருக்கிறோம்? இஸ்லாம் ஒரு எளிய மார்க்கம். திருமணத்தை லேசா முடிக்க சொல்லுது. வலிமா மாப்பிள்ளை கொடுக்கணும், சக்திக்கு உட்பட்டு கொடு. மகர் பெண் என்ன கேட்க கொடுத்து முடி. எல்லா ஆடம்பரத்தை தவிர்த்து ஒண்ணு செய்யாத. ஆடம்பரமா முடிக்கணும் தான் கிடையாது, தேவையில்லை, மார்க்கம் சொல்லுகிறது என்று இந்த முடிவுக்கு நாம் வரக்கூடிய மக்களா இருக்கிற அன்புக்குரியவர்களே, இஸ்லாமிய திருமணம் என்றால் என்ன என்று அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் இந்த மார்க்கத்தில் நமக்கு தெளிவாக சொல்லித் தந்திருக்கிறார்கள். அதை பின்பற்றி நடக்கக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு கேட்டுக்கொண்டு, அன்புக்குரியவர்கள், கூடுதலான ஒரு செய்தி. இந்த ஜும்மாவுக்கு சில நேரங்கள் நம்ம தாமதமா வரக்கூடிய பழக்கத்தை கைவிடுங்க இன்ஷா அல்லாஹ். பாங்கு சொல்லி இமாம்லாம் உரை நிகழ்த்திட்டு அந்த முடிகிற டைம்ல நம்ம வரமா இல்லையா, நன்மை கிடைக்கும். ஆனா ஜும்மாவுடைய பதிவேல் நம்முடைய பெயர் இருக்காது. மாணவர்கள் ஒவ்வொரு ஜும்மாவுடைய நேரத்தில் என்ன செய்யறாங்கன்னா, பள்ளிவாசலுடைய வாசல்ல என்ன செய்வாங்க, பாங்கு சொல்வதற்கு முன்னாடி என்ன செய்வாங்க, பதிவு செஞ்சுட்டு இருப்பாங்க. யாரெல்லாம் வராங்க முதல் நேரத்துல, இவர் முதல் நேரம் வந்தார், இவர் 2ஆம் நேரம் வந்தார். ஒட்டகம், மாடு, ஆடு குர்பானி கொடுத்த நன்மை பாங்குக்கு முன்னாடி நம்ம வந்தோம் சொன்னா எவ்வளவு பெரிய நன்மைங்க. ஒரு ஒட்டகத்தை குர்பானி கொடுக்க முடியுமா? இந்த ஹஜ் பண்ணா வருதுல இல்லையா, ஹஜ் பண்ணா வர இருக்குது, ஒட்டகம் குர்பானி கொடுங்க ஆசை இருக்கு, ஆனா கொடுக்க முடியல. ஏன்? லட்சம், 1 லட்சம். ஒரு ஒட்டகத்தை குர்பானி கொடுக்க 80,000, 1 லட்சம் வரைக்கும் போகுமே. அதனால வேணாம். மாடு கூட 30-40,000 வருது. ஷேர் கூட்டு குர்பானி இருக்கா, இந்த ஒரு 5,000 7,000 தந்துடுறோம். அது முடியலையா, ஒரு ஆடு. இப்படிதான் நம்முடைய நிலை இருக்குது. பொருளாதாரத்தை அல்லாஹ் வாரி கொடுத்தா நம்ம கொடுத்துருவோம். ஆனால் ஒட்டகம் குர்பானி கொடுப்பது பெருசு, பெரிய பொருளாதாரம். அந்த நன்மை அல்லாஹ் ஒவ்வொரு வாரமும் ஒரு அரை மணி நேரம், 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்க வந்தீங்கன்னு சொன்னா, ஒட்டகம், மாடு, ஆடு, கோழி, முட்டையாவது பிடிப்புங்க. அன்புக்குரியவர்களே, ஒரு முட்டையை கொடுத்த நன்மையா நமக்கு இந்த ஜும்மால வேணாமா? அசால்ட்டா மன பண்ணிடுறோம். கோவப்பட்டுக் கொள்ளாதீர்கள். ஜும்மாவுக்கு முதல் ஆளா வாங்க, முதல் இடத்த சபை பிடிங்க. மாணவர்கள் பதிவு பண்ணக்கூடிய ஏற்றலுடைய பெயர் வரும். பாங்கு சொன்ன உடனே அந்த ஏட்டை மூடி விடுவார்கள். மூடிவிட்டு அவர்களும் பிரசங்கத்தை கேட்க வந்துருவாங்க. அதுக்கப்புறம் வரக்கூடிய பெயர் அந்த ஏட்டில் இருக்காதே. அப்ப இது ஒரு நம்மளுக்கு ஒரு கை சேதம் தானே. இதை நீங்கள் வழங்கிக் கொண்டு இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலங்களில் ஜும்மாவுக்கு முதலாக நான் வந்து நிற்பேன் என்று நிச்சயம் முடிவெடுத்து இந்த ஜும்மாவுடைய நன்மைகளை முழுமையாக பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அனைவரையும் ஆக்கி அல்புரிவான் என்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தித்தவனாக இந்த 2வது உரையை முடித்துக் கொள்கின்றேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாம்.